கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம ஆதியாகமம் 49 அதிகாரம் பார்த்துக்கிறோம். 49வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யாக்கோபு என்ன செய்றார், தன்னுடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் கூட்டி ஆசீர்வதித்ததை நம்ம பார்க்குறோம். கூட்டி ஆசீர்வதித்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்றாரு, அவருக்கு மரணம் நேரிட்டுட்டு அதில் இருந்து அவர் மரித்து போனார்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மரித்து போனார்னு சொல்லி பார்ப்போம். இப்போ 50வது அதிகாரம். 50வது அதிகாரத்தில் எப்படி யாக்கோபு அடக்கம் பண்ணாங்க என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, யோசேப்பு என்ன செய்கிறான், தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுறான். தன்னுடைய அப்பா மரித்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், யோசேப்பு தன்னுடைய அப்பா மேலே முகத்தின் மேலே விழுந்து என்ன செய்கிறான், அவரை முத்தம் செய்து என்ன செய்கிறான், அழுறான். அழுதுட்டு பின்பு என்ன செய்கிறான், தன்னுடைய தகப்பனுக்கு என்ன செய்கிறான், சுகந்த வர்க்கமிடும்படி யோசேப்பு என்ன செய்கிறான், தன்னுடைய ஊழியக்காரராகிய வைத்தியர்களுக்கு என்ன செய்கிறான், கட்டளையிடுறான், அவங்களுக்கு சொந்த வர்க்கம் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த காலத்தில் ரொம்ப பெரிய அளவில் மரித்து போனவங்கள அதிக நாட்கள் உயிரோட அதிக நாட்கள் வச்சு சொந்த வர்க்கமிட்டு கொண்டாடி இருக்கிறாங்க. ஆனால் இப்போ தான் என்ன செய்கிறாங்க, மரித்த உடனே அடக்கம் பண்ணுன்னு சொல்லி அடக்கம் பண்ணிடுறாங்க. முன்னால் உள்ள காலங்களில் அப்படி கிடையாது. அதனால் அது பெரிய பணக்காரர்கள்னா ரொம்ப நாட்களை வச்சு என்ன செய்வாங்க, என்னெல்லாமோ சாத்திரங்கள் எல்லாமே செய்கிறாங்க. அதே போல் தான் இப்போ யாக்கோபு மரித்து போயிருக்கும்போது அவர் தன்னுடைய ஊழியக்காரராக வைத்தியர்களை வைத்து என்ன செய்கிறான், அவங்களுக்கு சுகந்த வர்க்கமிடுறான். சுகந்த வர்க்கமிடுறதுக்கு 40 நாள் செல்லுமா. 40 நாள் என்ன செய்வாங்களாம், சுகந்த வர்க்கமிடுவாங்களாம். அந்த நாட்கள் நிறைவேறின பிறகு எகிப்தியர் அவனுக்காக என்ன செய்வாங்களாம், 70 நாள் துக்கம் கொண்டாடினாங்களாம். இப்போ 40 நாள் என்ன செய்யிருக்காங்க, சுகந்த வர்க்கமிட்டுருக்குறாங்க. 40 நாள் கழித்து எகிப்தியர் என்ன செய்கிறாங்க, யோசேப்புடைய அப்பாவுக்காக 70 நாள் என்ன செஞ்சுருக்காங்க, துக்கம் கொண்டாடி இருக்கிறாங்க. இப்போ அந்த துக்கம் கொண்டாட நாட்கள்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. 40 + 70 நாட்கள் என்ன செஞ்சாச்சு, துக்கம் கொண்டாடியாச்சு. துக்கம் கொண்டாடி முடித்த பிறகு யோசேப்பு என்ன செய்கிறான், பார்வோன் குடும்பத்தாரத்திலே கேட்குறான், உங்களுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீங்கள் என்ன செய்யுங்க, பார்வோனுடைய காதுகள் கேட்க பேசுங்க. அவர்கள்ட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, என் தகப்பனார் என்னை நோக்கி நான் மரணமடைய போகிறேன், நீங்கள் என்ன செஞ்சிரு, இந்த எகிப்து தேசத்தில் என்னை அடக்கம் பண்ணாதபடிக்கு என்னை கானான் தேசத்தில் என் முற்பிதாக்கள் வைத்துக்கிற கல்லறையில் கொண்டு என்னை நீ அடக்கம் பண்ணுன்னு சொல்லி என்னிடத்துல என்ன செய்கிறாரு, உத்தரவு கேட்டிருக்கிறாரு. அது மாத்திரமில்லை, எனக்கு ஆணையம் வாங்கிட்டாரு. அதனால் நான் என்ன செய்யணும், நான் அங்கே போய் கானான் தேசத்தில் போய் என்னோட அப்பா என்ன செய்யணும், நான் அடக்கம் பண்ணிட்டு வரணும். அதுக்கு எனக்கு பார்வோன்ட்ட எனக்கு உத்தரவு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்வோன் குடும்பத்தாரை நோக்கி ஆபிரகாம் யோசேப்பு என்ன செய்கிறாரு, கேட்குறாப்புல. கேட்ட உடனே இப்போ அடக்கம் சொல்ல உடனே இப்போ பார்வன் என்ன செஞ்சிட்டாரு, அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டார். நீ போய் என்ன செய்ய, உன் தகப்பனை என்ன செய்ய, நீ அடக்கம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, நீ வந்து உன் தகப்பன்கிட்ட ஆணை வாங்கினது பிரகாரம் உன் தகப்பனை என்ன செய்ய, நீ அங்கே போய் அடக்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி பார்வோன் என்ன செஞ்சிட்டாரு, கட்டளை கொடுத்துட்டாரு. கட்டளை கொடுத்த உடனே இப்போ கட்டளை கொடுத்தது மாத்திரம் இல்லை, யாரெல்லாம் இப்போ யோசேப்பு கூட அவங்களோட அப்பாவை கொண்டு கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறாங்க, அங்கே போய் யாரெல்லாம் அடக்கம் பண்ண போகிறான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ எப்படின்னா, பார்வோனுடைய அரண்மனையில் இருந்த பெரியவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, பெரியவர்கள் சகல உத்தியோகஸ்தராக இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க மற்ற எகிப்து தேசத்தில் உள்ள சகல பெரியவரும். ஏன்னா யோசேப்பு வந்து எல்லாத்தையும் 7 வருடம் பஞ்சகாலத்துக்கு என்ன செய்கிறான், பணம் ஆகாரம் செழிப்பாக வளரும்போது ஆகாரத்தை சேர்த்து வச்சுருக்கிறான், பஞ்சகாலம் வரும்போது எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், உதவி செஞ்சுருக்கான். அதனால யோசேப்பு வந்து தெரியாதவங்களுக்கு இடையில அப்போ வந்து ஒரு மேலான பெரிய அதிகாரி இல்லை. அதனால் அப்போ அதிகாரி அப்பா இறந்துருக்கு போகும்போது எல்லோரும் என்ன செய்வாங்க, ரொம்ப இதாக கொண்டாடுவாங்கள்ல. அதே போல் தான் இப்போ என்ன செய்கிறாங்க, இப்போ பார்வோன் அரண்மனையில் உள்ளவங்க, பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற பெரியவர்கள், சகல உத்தியோகஸ்தர்கள் மற்றும் எகிப்தில் சகல பெரியவர்கள், இவர்கள் எல்லாரும் அது மாத்திரமல்ல, யோசேப்புடைய வீட்டார் எல்லாரும். யோசேப்புடைய வீட்டார்னா அவரோட சகோதரர்கள், பிள்ளைகளோட பிள்ளைகள், மருமகமாரி எல்லாரும் தான். எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அவங்களும் யோசேப்புடைய வீட்டார் எல்லாரும், அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும். யோசேப்புடைய தகப்பன் வீட்டார், தாய் வீட்டார் வந்து அவங்க வந்து எங்கே இருக்காங்க, இங்கே கிடையாது, அவங்க மெசொப்பொத்தாமியா பட்டணத்தில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க இங்கே இல்லை. இப்போ கானான் தேசத்தில் இருக்கிறது வந்தது அவங்க சகோதரர்கள் எல்லாரும். யாக்கோபுடைய சகோதரர் யார், ஏசா, இஸ்மாவேலுங்களும் அவங்க சகோதரர்கள், இவங்க எல்லாருமே என்ன செஞ்சுட்டாங்க, இப்போ
பஞ்ச காலத்தில் கஷ்டப்படுறதுனால எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. அதனால் இப்போ யாக்கோபுடைய சகோதரர்கள், யாக்கோபுடைய பிள்ளைகள், யோசேப்புடைய சகோதரர்கள், அவங்களுடைய குமார், அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க, சேர்ந்து அந்த எகிப்தியத்தில் உள்ள பெரியவர்களோடு சேர்ந்து எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இப்போ யாக்கோபு அடக்கம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஆனால் வந்து அவங்க அடக்கம் பண்ணும்போது தங்களோட குழந்தைகளையும் ஆடு மாடுகளையும் மாத்திரம் என்ன செஞ்சுட்டாங்க, கோசிய நாட்டில் விட்டுட்டாங்க. குழந்தைகளையும் ஆடு மாடுகளையும் கோசிய நாட்டில் விட்டுட்டு மற்றபடி அவங்க எல்லோரும் பெரியவங்க எல்லோரும் என்ன செஞ்சுட்டாங்க, சேர்ந்து இப்போ எல்லோரும் என்ன செய்கிறாங்க, கானான் தேசத்துக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க அப்பா கொண்டுகிட்டு போகிறாங்க அடக்கம் பண்ணுறதுக்கு. அப்போ கொண்டு போகும்போது ரதங்கள், குதிரை வீரர்கள், இதெல்லாம் என்னச்சது அவங்களோட என்னச்சது போகுது. ரதங்கள், குதிரை வீரர்கள் போகுது. பரிவார கூட்டங்கள்லாம் மிக அதிகமாக இருந்துச்சான். நிறைய ஜனங்கள் போகிறாங்க. ரதம், குதிரை வீரர்கள் மட்டும் இல்லை, துக்கம் கொண்டாடுறதுக்கு பரிவார கூட்டங்களும் நிறைய போகிறாங்க. எல்லோரும் என்ன செய்கிறாங்க, நடந்தே வர்றாங்க. இப்போ அவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற ஆத்தாத்தின் போர்க்களத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த யோர்தான் அக்கறையில் இருக்கிற ஆத்தாத்தின் போர்க்களத்துக்கு வந்திருக்கும்போது அங்கே என்ன செய்றாங்க, பெரும் புலம்பலாக என்ன செய்கிறாங்க, புலம்பல் பாடினாங்களாம். அங்கே தன் தகப்பனுக்காக 7 நாள் என்ன செஞ்சாங்களாம், துக்கம் கொண்டாடினாங்களாம். ஏற்கனவே பார்க்குறோம் 40 நாள் சுகந்த வறுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தால என்ன செய்கிறாங்க, 70 நாள் எகிப்தியர்கள் துக்கம் கொண்டாடி இருக்கிறாங்க. 70, 40, 110 நாட்கள் நினைச்சுறாங்க துக்கம் கொண்டாடிடுச்சு. இப்போ பாருங்க 7 நாள் அந்த ஆத்தாத்து போர்க்களத்தில் போய் நினைச்சுறாங்க. 7 நாள் நினைச்சுறாங்க. எல்லாரும் பெரும் புலம்பலாக புலம்பி 7 நாள் துக்கம் கொண்டாடினாங்களாம். அதனால் அந்த ஆத்தாத்தின் களத்தில் துக்கம் கொண்டாடுறதே அந்த தேசத்தினுடைய ஆத்தாத்தினுடைய ஜனங்கள் எல்லாரும் கேள்விப்படுறாங்க. அவங்க யாருன்னா கானானியர். அந்த தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் யார், கானானியர் தான் நினைச்சுறாங்க இங்கே இருக்கிறாங்க. அப்போ கானானியர் சொல்கிறாங்க, இது எகிப்தியருக்கு பெரிய துக்கம் கொண்டாடுங்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து எபிரேயர்களாக இருந்தாலும் அது அவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ எகிப்துலேருந்து தானே இவங்க வந்துட்டுருக்குறாங்க எல்லாரும். அதனால் என்ன செய்கிறாங்க, எகிப்தியருக்கு இது பெரிய துக்கம் கொண்டாடல் அப்படின்னு சொல்லி அந்த கானானியர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்லிகிட்ருக்குறாங்க. எகிப்திற்கு பெரிய துக்கம் கொண்டாடல்னு சொல்கிறாங்க. ஆனால் இது யோர்தானுக்கு அப்பால் இருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு ஆபேல் மிஸ்ராய் என்ன பேர் உண்டாயிட்டான். அவங்க துக்கம் கொண்டாடின இடத்துக்கு ஆபேல் மிஸ்ராய் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்களாம், பேர் வச்சுட்டாங்களாம். அடுத்தபடியாக இப்போ என்ன செய்கிறாங்க, அங்கே கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, அடக்கம் பண்ணியாச்சு. அதனால் எங்கே ஒன்று அடக்கம் பண்ணாங்கன்னா யாக்கோபின் குமாரர் தங்கள் கர்த்தருக்கு கட்டளையிட்டு இருந்தபடியே என்ன செய்கிறாங்க, யாக்கோபின் குமாரர்கள் 12 பேரும் சேர்ந்து தன்னுடைய அப்பா அவங்களுக்கு கட்டளையிட்டபடி இப்போ என்ன செய்கிறாங்க, கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தாச்சு. கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து ஆபிரகாம் மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பெலா என்னும் நிலத்தின் குகையை என்ன செய்கிறான், தனக்கு சொந்த கல்லறை பூமியாக அந்த ஏத்தியனாகிய எப்ரோன் கையில் 400 வெள்ளிக்காசுக்கு வாங்கினான்னு சொல்லி நம்ம முன்னால் பார்த்துருக்குறோம். வாங்கி தான் ஆபிரகாம் என்ன செஞ்சான், தன்னோட மனைவி சாரால என்ன செஞ்சான், அந்த இடத்துல அடக்கம் பண்ணான்னு பார்த்தோம். அவர்கள் இந்த பூமியெல்லாம் உம்முடைய இடம் தான், நீங்கள் எதுலனாலும் அடக்கம் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆபிரகாம் அது சொந்தமாக வாங்கணுங்கிறனால அது அந்த இதை கொடுக்கல. 400 வெள்ளிக்காசு கொடுத்து தான் என்ன செய்கிறான், அந்த ஏத்தின் கையில் அந்த எப்ரோன் ஏத்தியனாகி எப்ரோன் கையில் என்ன செய்யறான், அந்த இடத்த வாங்கினார், அந்த குகையை வாங்கினார். அதனால் அந்த சொந்த கல்லராகிய ஏத்தினாகிய எப்ரோன் இடத்துல வாங்கின நிலத்தில் குகையில் கொண்டு என்ன செய்கிறாங்க, இப்போ யாக்கோபு என்ன செஞ்சாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ யோசேப்பு என்ன செய்கிறான், தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவனுடைய சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணிருக்கு அவனோட கூட வந்தவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, இப்போ எல்லாருமே எகிப்துக்கு திரும்பி போயிட்டாங்க. அவனோட அப்பா அடக்கம் பண்ணிட்டு யோசேப்போட வந்த அத்தனை பேரும் என்ன செஞ்சுட்டாங்க, எகிப்துக்கு இப்போ திரும்பி போயிட்டாங்க. இப்போ அப்பா மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற செய்தியை அப்படிங்கிறதுனால இப்போ யோசேப்பின் சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க, நம்ம அப்பா விடனாலும் உயிரோடு இருந்தார், அதனால் நம்ம அப்பா யோசேப்பின் கையை நம்ம வந்து அவனுக்கு விரதமாக நம்முடைய கை இருந்துச்சு, அவனை தூக்கி கொண்டு குழியில் தூக்கி போட்டோம், அவனை தூக்கி என்ன செய்ய எகிப்தியர் கையில் நம்ம மீதியார் கையிலலாம் விற்று போட்டோம், அதனால் அப்பா உயிரோடு இருக்க வரைக்கும் அவனை நம்மளை விட்டுட்டான், ஏன்னா அப்பா இறந்த பிறகு நம்மளை என்ன செய்வாரான்னு தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்துக்கும் நினச்சிட்டு தன்னுடைய சகோதரர்கள் எல்லாத்துக்கும் பயம் உண்டாயிற்று. அந்த பயத்தினால அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பயந்து போய் யோசேப்பு இடத்துக்கு ஆள் அனுப்புகிறாங்க. எதுக்குன்னா மன்னிப்பு கேட்குறதுக்கு ஆள் அனுப்புகிறாங்க. ஏன்னா உங்களுடைய சகோதரர்கள்லாம் உங்களுக்கு பொல்லாங்கு செய்திருந்திருக்காங்க, உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு என்ன செய்கிறாங்க, பொல்லாங்கு செய்திருக்காங்க, அதனால் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நினைச்சது தயவு செய்து மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, மன்னிக்க வேண்டும் சொல்லி என்ன செய்கிறாங்க, மன்னிப்பு கேட்குறதுக்கு ஒரு ஆளை என்ன செய்கிறாங்க, அனுப்பிவிட்ருக்காங்க. அப்போ அந்த ஆள் என்ன செய்கிறாரு, நேரே போகிறாரு, யோசிப்பிட்டு போகிறாங்க. யோசிப்பிட்டு போய் சொல்கிறாரு, உங்களுடைய சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க, உங்களுக்கு விரோதமாக பொல்லாங்கு செய்திருந்தாலும்
அதை நீங்கள் என்ன செய்யணுமா மன்னிக்கணுமா அப்படின்னு சொல்லி அது உங்கள்கிட்ட அப்பா உயிரோடு இருக்க காலத்திலே அதை எங்கிட்ட என்ன தெரிஞ்சார் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே இப்போ அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே யோசேப்பு அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அப்பா இல்லை, தன்னுடைய சகோதரர்கள் ஏற்கனவே வருத்தப்பட்டு அதில் வந்து பேசும்போது இவங்களுக்கு அவன் பாசம் தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம இளைவனுக்கு செய்த துரோகம் தான் நம்மளை இப்படிலாம் கலங்க பண்ணுதுன்னு சொல்லி ஒன்றா பேசுனது எல்லாமே யோசிப்பு ஏற்கனவே கேட்டுட்டாப்புல. இப்போவும் என்ன செய்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் பேசி கொண்டிருக்கிறத பார்த்தோன்னே நம்ம அப்பா இறந்து போயிட்டாரு, இப்போ நம்மளை கொண்டுருவான் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பயந்து போய் ஆளை அனுப்பி விட்டதுனால இப்போ யோசிப்பு என்ன செய்கிறான் அப்படின்னா அவங்கள குறித்து சொல்கிறேன். நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்கணும்னு சொல்லி சொன்ன உடனே யோசிப்பு அவருக்கு சொன்னது என்னது, உடனே என்ன செய்கிறான், அழுதான். தன்னுடைய சகோதரர்கள் எப்படி இருக்காங்களா, நம்ம எல்லோரும் நம்ம எல்லாம் பயந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா இருக்க வரைக்கும் தைரியமாக இருந்தாங்க. அப்பா இருந்தோடனே நம்ம குறித்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால தான் இவங்க மனக்கசப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இவன் தன்னோட சகோதரர்களை இந்த நயவஞ்சகமாக பார்க்கல. தன்னுடைய சகோதரர்கள் விட்டு போட்டதுனால தான் அந்த இடத்துல வந்து என்ன செஞ்சார், எல்லாத்துக்கும் நன்மையாக செய்ய வச்சு 2 தேசத்துக்கும் கற்று நன்மையாக முடிவு பண்ணியிருக்கிறார். அதனால யோசிப்பு என்ன செய்யலை, நம்முடைய சகோதரர்கள் இப்படி நம்மளை அடித்தாங்க, துன்புறுத்துனாங்க, இப்படி அங்கே கட்டினா அங்கே ரெண்டு விட்டாங்க வச்சாங்கன்னு சொல்லி என்ன செய்யலை, எதுவுமே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், இப்போ தன்னுடைய சகோதரர்கள் நினச்சி அழுதுட்டு அவர் என்ன செய்தான், அழுது முடிச்சுட்டு நீங்கள் துரோகத்தில் மன்னிக்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே யோசேப்பு இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அழுத உடனே இப்போ அவனுடைய சகோதரர்களே என்ன செஞ்சுட்டாங்க, இப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி சொன்னோம், உங்களோட சகோதரர் யோசேப்பு உங்களை என்ன செய்ய குற்றமாக நினைக்கல சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சார், நீங்கள் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் சொன்ன உடனே அவர் அழதான் செஞ்சார் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ தன்னுடைய சகோதரர்கள் என்ன செஞ்சுட்டாங்க, நேரில் என்ன செஞ்சுட்டாங்க, இப்போ அவரை பார்க்க போகிறாங்க, நேரில் போய் யோசிப்பை பார்க்க போகிறாங்க. அதனால் ஆள் அனுப்பி விட்டாங்க, நாங்கள் செஞ்சதை மன்னிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி தகப்பனாருடைய தேவனுடைய ஊழியக்காரராகி நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. ஆனால் இப்போ அது சொன்ன உடனே யோசிப்பு என்ன அழுதான்னு பார்க்குறோம். இப்போ அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இப்போ போயிட்டாங்க, தைரியமாக போயிட்டாங்க. இப்போ அவன் வந்து மன்னிச்சுட்டேன், அழதானே செஞ்சுருக்கான், அதனால மன்னிச்சிட்டான்னு தெரிஞ்சிருச்சுல. அதனால் இப்போ தைரியமாக என்ன செய்கிறாங்க, இவங்களே என்ன செய்கிறாங்க, இப்போ யோசிப்பிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. இப்போ அவங்க சகோதரர் முன்பாக போய் என்ன செய்கிறாங்க, யோசிப்பு முன்பாக எல்லாரும் தாழ விழுந்து என்ன செய்கிறாங்க, நாங்கள் உமக்கு அடிமைகள் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்துறாங்க. நாங்கள் உமக்கு அடிமை, என்ன நீ அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது, அதனால அப்பா இருந்தார் தைரியமாக இருந்தாங்க. இனி யோசிப்பு ஆகாரங்கள் கொடுத்தாலும் இவன் எல்லாம் சாப்பிட முடியும், அதனால இவங்க என்ன செய்கிறான், நாங்கள் உமக்கு அடிமைகள் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்னோன்னே யோசிப்பு வருணோக்கி சொல்லுதான், பயப்படாதுருங்க, நான் தேவனா, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, எனக்கு தீமை செய்யணும்னு நினச்சிங்க, ஆனால் இப்பொழுது நடந்து வருகிறபடியே அந்த வெகு ஜனங்களே இவரோட காக்க முடிக்கு தான் எனக்கு கர்த்தர் என்ன செஞ்சார், இதை நன்மையாக முடிய பண்ணியிருக்காருன்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, நீங்கள் பயப்படாதங்க, நீங்கள் வந்து என்னை எப்படிலாம் செய்யலை அப்படின்னா இப்போ 2 தேசத்து மக்களும் எல்லாருமே செத்துருக்க தானே செய்யணும். இப்போ கர்த்தர் என்னை கொண்டு என்ன செஞ்சுருக்காரு, வெகு ஜனங்களை இவரோட காக்கிறதுக்கு தானே கர்த்தர் என்ன செய்ய இதை நன்மையாக முடிய பண்ணியிருக்கிறாரு. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, பயப்படாதுங்க, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் என்ன செய்வேன், நான் பராமரிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் வார்த்தையை சொல்கிறார். அப்படியே ஆறுதல் வார்த்தையை சொல்லி அவர்களோட என்ன செய்கிறான், பட்சமாக பேசுகிறான். ஆறு வார்த்தையை சொல்லி பட்சமாக பேசினோன்னே இப்போ யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்தில் என்ன செய்கிறாங்க, குடியிருக்கிறாங்க. இந்த எகிப்தில் தான் குடியிருந்தாங்க. எகிப்தில் இந்த கோசே நாட்டில் ராமசேசன் இடத்துல குடியிருந்தாங்களா, அதே இடத்துல என்ன செய்கிறாங்க, இப்போ அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, குடியிருந்துட்டுருக்குறாங்க. இந்த சமயத்தில் அந்த யோசேப்பு அந்த தகப்பன் குடும்பத்தார் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, எகிப்தில் குடியிருக்கிறாங்க. இப்போ யோசேப்புக்கு 110 வயசாயிடுச்சு. 110 வருஷம் அவரோடு இருந்திருக்கிறான் யோசேப்பு. இப்போ யோசேப்பு என்ன செய்கிறான், எப்ராஹிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளை கூட என்ன செய்கிறான், கண்டுட்டான். யோசேப்பு எப்ராஹிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை யோசேப்பு, அடுத்தல யார், எப்ராஹிமுக்கு 3ஆம் தலைமுறைனா எப்ராஹிமுக்கு அடுத்தபடியாக 3 சந்ததி தலைமுறைகள் என்ன செஞ்சுருக்காரு, அந்த பிள்ளைகளெல்லாம் கண்டிருக்காரு. அப்போ தாத்தா பூட்டனார் தாத்தா அப்பா அப்படி சொல்லுவோம்ல, அப்பா பிள்ளைகள்னு சொல்லி அப்படி என்ன செய்கிறான், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் என்ன செஞ்சுருக்கான், பிள்ளைகளை எப்ராஹிமுடைய பிள்ளைகளை பார்த்துக்கிறாப்புல. அதே போல் மனசேனுடைய குமாரனாகிய மாகீர், மனசேனுடைய குமாரன் பேர் மாகீருடைய பிள்ளைகளும் என்ன செஞ்சுருக்காங்க, யோசேப்பின் மடியில் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இவ்விதமாக வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க.
அடுத்தபடியாக யோசேப்பு என்ன செய்கிறான், தன் சகோதரர்களை நோக்கி சொல்கிறான், நான் என்ன செய்தேன், நான் மரணமடைய போகிறேங்கிறார். ஏன்னா 3-4 தலைமுறை பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டாரு. மனாசி பிள்ளைகளையும் வளர்த்தாச்சு, எப்ராஹிம் பிள்ளைகளையும் என்ன செஞ்சாச்சு, வளர்த்தாச்சு. இப்போ அடுத்தபடியாக யோசேப்பு என்ன செய்கிறான், தன்னுடைய சகோதரர்கள் நோக்கி சொல்கிறான், நான் என்ன செய்கிறேன், நான் மரணமடைய போகிறேன். ஆனாலும் தேவன் உங்களை என்ன செய்வார், நிச்சயமாக சந்திப்பார். நான் மரணமடையும் போது தேவன் உங்களை என்ன செய்வார், நிச்சயமாக சந்திப்பார். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்துட்ட தேசத்துக்கு நீங்கள் என்ன செய்வாங்க, தேசத்துக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்வார், போக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா எனக்கு 110 வருஷம் ஆயிட்டு, நான் மறிக்க போகிறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணபடி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணபடி நீங்கள் நிச்சயமாக என்ன செய்வீங்க, அந்த கானான் தேசத்துக்கு என்ன செய்வீங்க, நீங்கள் போவீங்க. அப்போ நீங்கள் போகும்போது என்ன செய்யுங்க, அதுக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்வார், சந்திப்பார். அப்போ சந்திக்கும்போது நீங்கள் என்னுடைய எலும்புகளை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் நிச்சயமாக என்ன செய்யுங்க, எடுத்து என்னுடைய எலும்புகளை நீங்கள் அங்கே கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொல்லிட்டு இஸ்ரேல் புத்திரர்னா தன்னோட சகோதரர்கள் எல்லாத்துலையும் என்னதுன்னா ஆணை வாங்கிட்டான். நிச்சயமாக நான் மரித்து போனால் என்னுடைய எலும்புலாம் நீங்கள் என்ன செய்யுங்க, அங்கே நீங்கள் கொண்டுட்டு போகணும். நீங்கள் அங்கே கர்த்தரை சந்தித்து அங்கே கொண்டு போகும்போது நீங்கள் அங்கே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருந்தால அப்புறம் ஏக்கப்பட்ட சொல்லியிருந்தாலும் எங்கே போவா, 400 வருஷங்கள் என்ன செய்கிறாங்க, நீங்கள் அடிமையாக இருப்பீங்க, 430 வருஷம் கழிச்சு இங்கே வருவீங்கன்னு சொல்லி கர்த்தர் யாருக்குன்னு முன்னாலே உள்ள சந்தேகிட்ட சொல்லிட்டார்ல. அதன்படியாக கர்த்தர் யோசேப்பு என்ன செய்கிறான், நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும், கானான் தேசத்துக்கு போவோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் நம்ம மரித்து போனாலும் நம்மளை இங்கே என்ன செஞ்சுட்டு அடக்கம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம உட்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அங்கே அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நம்மளே என்ன செய்யுது, கர்த்தர் அங்கேயே தான் நம்மளே அங்கே தான் அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் யோசேப்பு சொல்கிறான், என்னுடைய எலும்பை நீங்கள் விட்டுறாதுங்க, நான் மரித்து போனாலும் என்னுடைய எலும்பை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் அங்கே போகும்போது கானான் தேசத்துக்கு போகும்போது என் எலும்பை கூட சேர்த்து கொண்டு போய் அங்கே கொண்டு என்ன செய்யுங்க, எனக்கு என்னை அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரர்கள்ட்ட என்ன செய்கிறான், ஆணை வாங்கிட்டான். ஆணை வாங்கி கொண்டான். இப்போ அதுக்கு பிறகு இப்போ யோசேப்பு என்ன செய்கிறான், 110 வயதில் வேணா என்ன செய்கிறான், யோசேப்பு மரித்து போயிட்டான். யோசேப்பு மரித்து போனோடனே அவனுக்கும் சுகந்த வர்க்கம் பண்ணுறாங்க. எப்படி அவங்க அப்பாவுக்கு யாக்கோபுக்கு சுகந்த வர்க்கம் விட்டாங்களோ இதே போல் யோசேப்புக்கு என்ன செய்கிறாங்க, சுகந்த வர்க்கம் பண்ணுறாங்க. சுகந்த வர்க்கம் விட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியில் வச்சுட்டாங்க. கல்லறையெல்லாம் அடக்கம் பண்ணலை. கல்லறையில் அடக்கம் பண்ணபடி பெட்டியில் வச்சு அவனை என்னாலும் என்ன செய்கிறாங்க, அவனுக்கு யோசேப்புக்கு யாக்கோபுக்கு 40 நாள் தான் என்ன செஞ்சாங்க, சுகந்த வர்க்கம் விட்டாங்க. ஆனால் யோசேப்புக்கு அவனு ஆயுஸ் ஃபுல்லாகவே நினச்சிறாங்க, அவனை அந்த பெட்டியில் வச்சு சுகந்தம் இருக்கட்டு வச்சுருக்காங்க. யோசேப்பு 111 மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கம் விட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியில் நினச்சிருக்காங்க, வச்சுருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் அங்கே கானானுக்கு போகும்போது என்னுடைய எலும்புகள் கொண்டு போங்கன்னு சொல்லி தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆணையிட்டு கொண்டதுபடி தன்னுடைய சகோதரர்கள் நினச்சிறாங்க, அவனை அடக்கம் பண்ணாதபடிக்கு ஒரு பெட்டியில் வச்சு நினச்சிறாங்க, அவனை சுகந்த வர்க்கம் விட்டு அவனை எலும்புகளை பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. இதே போல் நம்ம கர்த்தர் பிள்ளைகளாக இருந்தால் கர்த்தர் நம்மளும் என்ன செய்வார், இப்படி தான் நம்ம ஆசிரியப்பார். இப்பொழுது ஆதியாகமம் முடிந்து விட்டது. ஆதியாகமம் 1 50 அதிகாரங்கள் வரைக்கும் கர்த்தர் நம்ம பார்க்க கிருபை செய்தார். ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் கதையிலிருந்து இது வரைக்கும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு வரைக்கும் நம்ம நினச்சிருக்கோம். இந்த சரித்திரத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக நாளை தினத்தை நம்ம யாத்திராகம் பார்ப்போம். யாத்திராகத்தில் இவங்க எப்படி கானான் தேசத்துக்கு இவங்களாம் எப்படி போனாங்களா, எகிப்தில் இருந்தாங்களா, அந்த சரித்திரத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம யாத்திராகத்தில் பார்க்க போகிறோம். 430 வருஷம் கழிச்சு இவங்க அங்கே போவாங்க கானானுக்கு. அந்த இதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், எகிப்துக்கு வந்த பிள்ளைகள் திரும்ப கானானுக்கு போன சரித்திரத்தில் நம்ம என்ன செய்வோம், நாளை தினத்தில் யாத்திராகத்தில் பார்ப்போம். கர்த்தர் தாம் இதை ஆசீர்வதிப்பாராக.